Hi students, welcome to Chennai Academy. எல்லாரும் தமிழ் இதே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 week பிஃபோர் ஒரு டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வராததுக்கு காரணம், அதாவது அவங்க சொன்னபடி நெக்ஸ்ட் மந்த், அதாவது நவம்பர் மந்த் வெளியிடுவதற்கான ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணலை, தமிழ் மொழி கல்வி கட்டுறதுக்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ணாதனால தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் தமிழக அரசு அதற்கான ஒரு ஜிஓ, ஓகேவா, ஒரு ஜிஓ வந்து மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகேவா, நம்ம எதிர்பார்த்தது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நம்மளுடைய மனிதவள நிதி அமைச்சர், ஓகேவா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டேட்டில் அந்த சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாங்க, தமிழ் மொழி வந்து இனிமேல் அனைத்து போட்டித் தேர்வுகளையும் கட்டாயமாக்கப்படும். ஓகேவா, அது ஒரு தகுதித்தாளாக மாற்றப்படும். ஏன்னா இது வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஒரு ஜிஓ வந்திருக்குது. இதன் மூலமாக நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இதுவா அதுவா, இந்த மாதிரி நடக்க போதா, இல்லாட்டி பழைய எக்ஸாம் பேட்டர்னே திரும்பி போயிடுமா, குரூப் 2Aக்கு வந்து வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் இருக்குமா, இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜிஓ மூலமாக நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் கன்ஃபர்மேஷன். குரூப் 4 படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தமிழ் வழி படிக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக ஒரு பாயிண்ட் வந்திருக்குது. ஓகேங்களா, அதுதான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழ் மொழி கட்டாயமாக பாருங்க, தமிழ் மொழி தகுதித்தாள் கட்டாயமாக்கியிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி நம்ம அமைச்சர் சொன்னது தான். இந்த தமிழ் மொழி கட்டாயத்தால் எந்த தரத்தின் அடிப்படையில் இருக்கும், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்க போதா 12th ஸ்டாண்டர்ட் இருக்க போதா அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு அடிப்படையிலே மட்டுமே 10ஆம் வகுப்பு பார்த்துட்டோம். அப்போது 6th-லேருந்து 10th-க்குள்ளே நம்ம இந்த குவாலிஃபையிங் பேப்பருக்காக 6th-லேருந்து 10th-க்குள்ளே படித்தா மட்டுமே போதும். 11th 12th அதை சார்ந்திருக்க டாபிக் மேபி இலக்கணம் அதே மாதிரி மேபி படிச்சுட்டா மட்டும் போதுமே தவிர 10ஆம் வகுப்பு தரம் தான். அதை தவிர நம்ம அதிகமாக படிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், இது ஆல்ரெடி அவங்க சொன்னது தான். அதை திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், 40% மொத்தம் மார்க்கில் 40%, குறைஞ்சபட்சம் 40% எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கடுத்த இதர போட்டித் தேர்வுகள்லேயே நம்ம அதை வேல்யூவேட் பண்ண முடியும். அப்போது 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதில் 40 மார்க் எடுக்கணும். கம்பல்சரி 40 மார்க் எடுத்த தகுதித்தாள் எடுக்கணும். அதுதான் குவாலிஃபைங் மார்க். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ எடுத்தாலும் அது ஓகே தான், பெனிஃபிட் தான். அது கீழே நம்ம 1 மார்க் கூட கம்மியாக எடுத்துக்கூடாது. அப்போ தமிழ் வந்து தகுதித்தாளாக இருக்குது. அது போக பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு 40 மார்க் எடுக்கணும். இது அனைத்தும் நமக்கு தெரிஞ்சது தான் இதுக்கு முன்னாடி. அடுத்தது தான் மிக முக்கியமானது, தொகுதி 1, 2, அதுக்கப்புறம் 2A, ஒன்று இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ஆகிய தேர்வுகளுக்கு 2 நிலை, அதாவது 2 ஸ்டேஜ் எக்ஸாம், அதாவது ப்ரிலிம்ஸ் அடுத்து மெயின்ஸ் கொண்ட தேர்வு நடைமுறைகளே விவரம் அது சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கம்பல்சரி என்ன இருந்திருக்குது, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிட்ட பேட்டர்ன் இருந்தது. குரூப் 2Aல மட்டும்தான் அந்த மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் இருந்தது. ஆனாலுமே புதுசாக வந்து நம்ம ஒரு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டு 2ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரே எக்ஸாம் வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போது பழைய பேட்டர்ன், அதாவது நமக்கு அந்த புதுசாக அறிவிப்பு சொன்ன பேட்டர்ன் அடிப்படையில் மட்டுமே தான் தேர்வு நடைபெற போகுது. அதுதான். அப்போ கம்பல்சரி குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் மெயின்ஸ் இருக்க போகுது. மெயின்ஸ் எப்படி தான் இருக்க போகுது, அதுதான் மிக முக்கியமானது. மெயின்ஸ் எப்படி தான் இருக்க போகுது, எழுத்து தேர்வு, மொழிபெயர்த்தல், டிரான்ஸ்லேஷன், சுருக்கி வரைதல், ப்ரிசைஸ் ரைட்டிங், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கடைசியாக கடிதம் வரைதல், இங்கே கட்டுரை வரைதல். நமக்கு தெரியும், திருக்குறளை வச்சு கட்டுரை எழுதல், அலுவலகம் சார்ந்து கடிதம் வரைதல், அதுக்கப்புறம் ஒரு இதை வந்து ஒரு தமிழ் யூனிட் 8 இருக்க கண்டென்ட்டை அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி டாபிக் தான் மெயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே கண்டென்ட் தான் கம்பல்சரி நமக்கு குரூப் 2ஓட மெயின்ஸில் இருக்கவே போகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ்லையும் 2 வகையாக இருந்தது. ஒன்று வந்து அதுவே 2 பேப்பர் 1, பேப்பர் 2 குவாலிஃபைங் பேப்பர், அதுக்கப்புறம் பேப்பர் மார்க் ஆட் ஆகக்கூடிய பேப்பராக இருந்தது. அப்போது இந்த குவாலிஃபையிங் பேப்பர்லையும் இங்கே இருக்க போது, அதுலேயும் குறைந்தபட்சம் 40%. இதில் மெயின்ஸில் இது பாருங்கள், இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் வச்சிடக்கூடாது, மெயின்ஸ்லையும் தனியாக ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் இருக்க போகுது. அதுதான் டிரான்ஸ்லேஷனாக இருக்கலாம் மேபி. அந்த பேப்பரில் கம்பல்சரி 40% மார்க் எடுத்தால் தான் நமக்கு மெயின் எக்ஸாமில் மார்க் ஆட் ஆகக்கூடிய பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா, இப்போ குரூப் 2க்கும் நமக்கு ஆல்ரெடி குரூப் 1க்கு இருக்க தான் போகுது, குரூப் 2க்கும் 2Aக்கும் கம்பல்சரி டிரான்ஸ்லேஷன் இருக்க தான் போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல் எல்லாமே இருக்க போகுது. இப்போ குரூப் 2Aவும் மெயின்ஸ் பேட்டர்ன் இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுதான் மிக முக்கியமான அறிவிப்பு. குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு செய்தியாக மிக முக்கியமானது. குரூப் 3 அதுக்கப்புறம் குரூப் 3 ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து கால் ஃபார் விடுறது கிடையாது, எப்போது விடுறாங்க. குரூப் 4 நமக்கு தெரியும், ஆனால் ஆவரேஜ் ஒரு வருஷம் வெளியிட்டுறாங்க. குரூப் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தற்போது அதாவது கரண்டாக என்னது புது தமிழ் அல்லது இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த கான்செப்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பொது ஆங்கிலத்தாளை நீக்கிவிட்டு பாருங்க, ஆங்கிலத்தால் நீக்கப்பட்டு பொது மொழித்தாள் பொது தமிழ் மொழித்தாள் மட்டுமே மதிப்பீடு தேர்வாக அமைக்கப்படும். அதாவது நம்ம குரூப் 4ல் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2. அதாவது அதுலேயே பகுதி A பகுதி A அப்படின்னு இருக்கும். பகுதி Aங்கிறது வந்து நம்மளோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோம், ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா. அப்போது ஜென்ரல் இங்கிலீஷ்கிற கான்செப்ட் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும் கம்பல்சரி. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களும் இனிமேல் ஜென்ரல் தமிழ் படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, அது கம்பல்சரி. அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆல வந்து அப்ஜெக்டிவ் வைஸ் 150 மார்க்ஸ் இருக்குது, 150 மார்க்ஸ். அதில் கம்பல்சரி தமிழ் மொழி மட்டும்தான் கட்டாயம், இங்கிலீஷ் கிடையவே கிடையாது, வேறு வழி கிடையாது. நம்ம என்னது எல்லாருமே இங்கிலீஷ் மொழி படித்தவங்களும் சரி தமிழ் படித்தவங்களும் சரி தமிழ் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். இதுக்காக குரூப் 3 குரூப் 4க்காக. அடுத்து பாருங்கள் ஆப்டிடியூட், இது மிக முக்கியமானது. ரெண்டாவது அதாவது பகுதி A இருக்கும்ல, அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிடியூடும் நமக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த 2 தான் இருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட என்னது ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 1.5, 100 கொஸ்டின் 150 மார்க் இருக்கும் போது இப்போது இதுவும் அப்ஜெக்ட் டைப் தான் இருக்கும் போது இவ்விரண்டு பகுதிகளில் அனைத்து காட்சிகளிலும் மொத்த மதிப்பெண் தரவரிசைப்பட்டதற்கு எடுத்துக்கொள்ளப்படும். சரி, ஓகே. இது என்னது பகுதி ரெண்டுலேயுமே நமக்கு கம்பல்சரி இந்த பகுதி ஆலையும் பகுதி ஆலையும் எடுக்கக்கூடிய மார்க் மொத்த மதிப்பெண்களும் தரவரிசை பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது தமிழில் படிக்கிற மார்க்கும் நமக்கு ஆட் ஆக போகுது, ஜிஎஸ்ல அதாவது ஆப்டிடியூடும் ஜிஎஸ் இந்த ரெண்டுமே இருக்கிற மார்க்கும் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போது இது வந்து தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரே நிலை கொண்ட இதர போட்டித் தேர்வுகளின் நடைமுறைகள், அதாவது இது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இது வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக இருக்கக்கூடியது தான். அதே தான் பொது தமிழ் வந்து நீக்கப்பட்டு பொது ஆங்கிலம் நீக்கப்பட்டு பொது தமிழ் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கடைசியாக பாருங்கள் அதர் எக்ஸாம்ஸ், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், TNUSRB, ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கண்டிப்பாக தமிழை ஒரு கட்டாய பாடமாக வைக்க போகிறாங்க, தமிழ் கட்டாயம் தாளாக வைக்க போகிறாங்க. ஆனால் அதற்குரிய அறிவிப்பை அந்தந்த போர்டு, அதாவது TNUSRBயோ ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓவராலாக நமக்கு வந்து ரொம்ப நாள் நீடித்திருந்த ஒரு சில டவுட்ஸ், அதாவது மெயின்ஸ் குரூப் 2க்கு மெயின்ஸ் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியர் கட்டாக ஒரு இது விட்டாங்க. ஓகேங்களா? குரூப் 2 2Aக்கு கம்பல்சரி மெயின்ஸ் இருக்குது. குரூப் 3ங்கிறது குரூப் 3 குரூப் 4ம் ஒரே ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் தான், அதை படித்து தான் ஆகணும். அதற்குரிய மார்க்கு கம்பல்சரி ஆட் ஆக தான் போகுது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நம்ம படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்த்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக TNPSC அதற்குரிய நெக்ஸ்ட் இயருக்குரிய ஆனுவல் பிளானரை கம்பல்சரி ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்சிடும் எப்போ குரூப் 2 வருது, எப்போ குரூப் 4 வருது, எப்போ குரூப் 3 வருது, என்னென்ன எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் விடாமுயற்சி மூலமாக நம்ம கம்பல்சரி படிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? கூடிய விரைவிலே நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.